أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. உண்மையை எத்தகைய விலை கொடுத்தும் கடைபிடிப்பது, அதில் உறுதியாக இருப்பது மற்றும் அது தொடர்பாக எதிரிகளுக்கே சவால் விடுப்பது குறித்த சில சம்பவங்களை ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை தொண்டரான ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து இன்று நான் எடுத்துரைப்பேன். முதலாவதாக, அன்னாருடைய மிகப்பெரிய எதிரிகளில் ஒருவரான முஹம்மது ஹுசைன் பட்டால்வி சாஹிப் என்பவர் அன்னார் மீது காஃபிர் மற்றும் கத்தாப், பெரும் பொய்யர் என்ற அவதூறை சுமத்தினார். அந்த அவதூறுக்கு ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அளித்த பதிலை நான் எடுத்துரைப்பேன். அது எத்தகைய தெளிவான பதிலும் சவாலும் என்றால், எவராவது ஒருவர் நீதியின் கண்ணோட்டத்துடன் அதை பார்த்தால் அந்த அவதூறுகளை ஒருபோதும் நம்பவே மாட்டார். ஆனால் கண்களில் துணி கட்டப்பட்டிருந்தால் ஒளியை காண முடியாது. இன்றைய கால மௌலவிகளின் நிலையும் இதுவே ஆகும். ஒரு முறை முஹம்மது ஹுசைன் பட்டால்வி சாஹிப் அவர்கள் ஹஸ்ரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் அன்னாரை மார்க்கத்திற்கு எதிரானவர், இஸ்லாமிய மார்க்கத்தின் எதிரி, காஃபிர், கத்தாப் என எழுதியிருந்தார். நஊது பில்லா. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மௌலவி சாஹிப்பின் அந்த கடிதத்திற்கு விரிவான பதில் அளித்தவாறு இவ்வாறு எழுதுகிறார்கள்: தாங்கள் உண்மையை தேடுபவராக மாறி எனது வாழ்க்கை வரலாற்றின் மீது ஒரு பார்வை செலுத்தினால் இறைவன் என்னை எப்போதும் பொய்யின் அசுத்தத்திலிருந்து பாதுகாத்தே வந்திருக்கிறான் என்பது உறுதியான சான்றுகள் மூலம் தங்களுக்கு தெளிவாகும். சில நேரங்களில் ஆங்கிலேய நீதிமன்றங்களில் எனது உயிருக்கும் கண்ணியத்திற்கும் எத்தகைய ஆபத்துகள் ஏற்பட்டன என்றால், பொய் சொல்வதை தவிர வேறு வழியில்லை என்று அனைத்து வழக்கறிஞர்களும் எனக்கு ஆலோசனை கூறினார்கள். நீங்கள் பொய் சொன்னால் மட்டுமே இந்த காரியம் கைகூடும் என்று அனைவரும் கூறினர். ஆனால் அல்லாஹ் வழங்கிய நல்வாய்ப்பால் உண்மைக்காக எனது உயிர் மற்றும் கண்ணியத்தை தியாகம் செய்ய நான் துணிந்துவிட்டேன். பல முறை சொத்து தொடர்பான வழக்குகளில் வெறும் உண்மைக்காக பெரும் நஷ்டங்களை நான் சுமந்திருக்கின்றேன். பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வின் மீதான அச்சத்தின் காரணமாக எனது தந்தைக்கு எதிராகவும் சகோதரருக்கு எதிராகவும் நான் சாட்சியம் அளித்துள்ளேன். ஆனால் உண்மையை ஒருபோதும் கைவிடவில்லை. அன்னார் மேலும் கூறுகிறார்கள்: இந்த கிராமத்திலும் பட்டாலாவிலும், அதாவது காதியானிலும் பட்டாலாவிலும் எனது வாழ்நாளின் பெரும்பகுதி கழிந்துள்ளது. எனது நாவிலிருந்து எப்போதாவது பொய் வெளிப்பட்டதாக எவரால் நிரூபிக்க முடியும்? ஆரம்பத்திலிருந்தே நான் அல்லாஹுக்காக மனிதர்களிடமும் பொய் செல்வதை கைவிட்டிருக்கும் போது, பல முறை எனது உயிர் மற்றும் சொத்துக்களை உண்மைக்காக தியாகம் செய்திருக்கும் போது, பிறகு நான் ஏன் இறைவனின் மீது பொய் சொல்லப் போகிறேன்? பட்டால்வி சாஹிப் அவர்கள் அந்த கடிதத்தில் பொய் சொல்வதும் ஏமாற்றுவதும் தங்களிடம் பிரிக்க முடியாத பண்பாக மாறிவிட்டது, அது தங்களது இயல்பின் ஒரு பகுதியாகவே ஆகிவிட்டது என்றும் எழுதியிருந்தார். நஊது பில்லா. ஆனால் உண்மையில் இது மௌலவி சாஹிப்பின் அப்பட்டமான பொய்யும் இட்டுக்கட்டப்பட்ட அவதூறும் ஆகும். இதற்கான எவ்வித ஆதாரமும் அவரிடம் இருக்கவில்லை. எனவே ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு எழுதினார்கள்: ஷேக் சாஹிப் அவர்களே, இரையச்சம் உடையவனும் நல்ல விதமாக பிறந்தவனுமான ஒருவன் முதலில் எவ்வித முழுமையான ஆய்வும் இன்றி தனது சகோதரர் மீது பாவம் மற்றும் குஃபுர் என்ற அவதூறை சுமத்த மாட்டான். அவ்வாறு சுமத்தினால் காண்பவர்களுக்கு பகல் பொழுதைப் போல தெளிவாக தெரியும் வகையில் அதற்கான முழுமையான ஆதாரத்தை சமர்ப்பிப்பான். எனவே தாங்கள் மேற்சொன்ன இரு பண்புகளையும் கொண்டவர் என்றால், வல்லமையும் மாண்பும் மிக்க அந்த இறைவன் மீது ஆணையாக, அந்த இறைவன் மீது ஆணையிட்டு கேட்கப்படும் போது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கவனத்துடன் பதிலளிப்பார்கள். தங்களது கருத்துப்படி
இந்த எளியவனிடம் உள்ளதாக தாங்கள் கருதும் அந்த இரு தீய பண்புகளையும் நிரூபித்து காட்டுங்கள். அதாவது, முதலாவதாக, நான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானவன், காஃபிர் என்பது. இரண்டாவதாக, பொய் சொல்வதே எனது வழக்கம் என்பது. தாங்கள் 2 அவதூறுகளை சுமத்துகிறீர். நான் காஃபிர், முஸ்லிம் அல்ல என்பது. சரி, அதனை நிரூபியுங்கள். இரண்டாவது அவதூறு, நான் பொய்யன் என்பது. அதனை நிரூபித்து காட்டுங்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் யார் பேச்சில் அதிக உண்மையாளரோ அவரே தனது கனவுகளிலும் அதிக உண்மையாளராக இருப்பார். இந்த ஹதீஸில் ஓர் உண்மையாளருக்கான அடையாளமாக அவருடைய கனவுகளில் உண்மை மேலோங்கி இருக்கும் என்று ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இப்போது தாங்கள், அதாவது மௌலவி முகமது ஹுசைன் பட்டால்வி சாஹிப், ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டுள்ளதாக கூறுகிறீர். எனவே தாங்கள் நயவஞ்சகத்தினால் இதை கூறாமல் உண்மையில் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை உண்மை என நம்புவோராக இருந்தால் வாருங்கள், இந்த அளவுகோலின் அடிப்படையில் நம்மில் யார் உண்மையாளர், யாருடைய இயல்பில் பொய் கலந்துள்ளது என்பதை ஒருவருக்கொருவர் சோதித்து பார்ப்போம். அதேபோல் அல்லாஹும் திருக்குரானில் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர்களுக்கு இவ்வுலக வாழ்விலும் இறைவன் சார்பாக நற்செய்தி உண்டு என்று கூறுகிறான். அதாவது, மற்றவர்களை விடவும் நம்பிக்கையாளர்களின் கனவுகள் உண்மையாக வெளிப்படுவது என்பது அவர்களுக்கே உரிய தனிச்சிறப்பாகும். தாங்களோ திருக்குரான் மீதும் ஈமான் கொள்வதாக வாதிடுகிறீர். மிக நன்று. திருக்குரானின் அடிப்படையிலும் நம்மில் நம்பிக்கை கொண்டவருக்குரிய அடையாளம் யாரிடம் இருக்கிறது என்பதை சோதித்து பார்ப்போம். இந்த 2 சோதனைகளையும் எவ்வாறு செய்யலாம் என்றால், பட்டாலா அல்லது லாகூர் அல்லது அமிர்தரஸில் ஒரு சபையை ஏற்பாடு செய்து இரு தரப்பு கனவுகளுக்கான சாட்சிகளும் அதில் ஆஜராகட்டும். பிறகு நம் இருவரில் யார் உறுதியான மற்றும் தெளிவான சான்றுகள் மூலம் தனது கனவுகளில் அதிக உண்மையாளர் என்று நிரூபிக்கப்படுகிறாரோ அவருக்கு எதிராக இருப்பவருக்கு கத்தாப், தஜ்ஜால், காஃபிர், அக்ஃபர், அதாவது பெரிய காஃபிர், மல்ஊன், சாபத்திற்குரியவர் அல்லது எத்தகைய பெயர்கள் தீர்மானிக்கப்படுகிறதோ அந்த பட்டங்களை உடனே அவருக்கு சூட்டிவிடலாம். கடந்த கால சான்றுகளை சமர்ப்பிக்க தங்களுக்கு இயலவில்லை என்றால் நான் அதை ஏற்றுக்கொண்டு 6 மாத கால அவகாசம் தருகிறேன். அதற்குள் தங்களது மறைவான செய்திகளை கொண்ட கனவுகளை சில செய்தித்தாள்களில் வெளியிடுங்கள். நான் கடந்த கால சான்றுகளை தருவதோடு மட்டும் நின்று விடாமல் ஆற்றல் மிக்கவனாகிய அல்லாஹ் நாடினால் தங்களுக்கு எதிராக எனது கனவுகளையும் பதிவு செய்வேன். தாங்கள் திருக்குரான் மீதும் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஈமான் கொள்வதாக வாதிப்பது போன்றே அந்த நேசத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நேசத்திற்குரிய வேதமான திருக்குரான் மீதும் நான் எனது உள்ளத்தாலும் உயிராலும் ஈமான் கொண்டுள்ளேன் என்பது எனது வாதமும் ஆகும். இப்போது இந்த அடையாளத்தை கொண்டு தத்தமது வாதத்தில் யார் உண்மையாளர், யார் பொய்யர் என்பது சோதிக்கப்படும். ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருக்குரானும் ஏற்படுத்திய இந்த அடையாளத்தின் அடிப்படையில் நான் தோற்றுப்போனால் அப்போது தாங்கள் உண்மையாளராக இருப்பீர். தங்களுடைய வாதப்படி நான் காஃபிர், தஜ்ஜால், ஈமானற்றவன், ஷைத்தான், கத்தாப் மற்றும் இறைவன் மீது அவதூறு சுமத்துபவன் ஆகிவிடுவேன். அவ்வாறான சூழலில் என் மீது தாங்கள் வைத்துள்ள அனைத்து தவறான எண்ணங்களும் சரியானவையாகவும் உண்மையானவையாகவும் ஆகிவிடும். அதாவது, நான் பராகினி அஹ்மதியாவில் மோசடி செய்தேன் என்றும் மக்களின் பணத்தை விழுங்கினேன் என்றும் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு மக்களின் செல்வத்தை அபகரித்தேன் என்றும் ஹராமான வழியில் வாழ்க்கை நடத்தினேன் என்றும் தாங்கள் சுமத்திய அசுத்தமான அவதூறுகள் உண்மையாகிவிடும். ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் மற்றும் உண்மையாளர்கள் ஆகியோருடன் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அந்த அருள் என்னை உண்மையாளர் என்று நிரூபித்துவிட்டால் அப்போது சொல்லுங்கள், அந்த பெயர்கள் அனைத்தும் தங்களுடைய மௌலவி என்னும் அந்தஸ்திற்கு பொருத்தமாக இருக்குமா, அல்லது அப்போதும் தப்பி செல்வதற்கு ஏதேனும் வழியை தேடுவீரா? இதுவே எனது சவால். தாங்கள் எனக்கு பெரும் வேதனையையும் துன்பத்தையும் அளித்துள்ளீர்கள். நான் பொறுமை காத்து வந்தேன். ஆனால் தங்களது அடிமனதை அறிந்த அந்த ஆற்றல் மிக்க இறைவனை பற்றி தாங்கள் சிறிதும் அச்சம் கொள்ளவில்லை. தங்களை பற்றியும் தங்களை போன்ற எண்ணம் கொண்டவர்களை பற்றியும் இன்னி முஹைனும் மன் அராத இஹானத்தக்க, உன்னை இழிவுபடுத்த முனைபவனை நான் இழிவுபடுத்துவேன் என்று இறைவன் எனக்கு முன்னறிவிப்பு செய்துள்ளான். எனவே உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த அவதூறுகள் அனைத்திலும் தாங்கள் பொய்யர் என்பதை அல்லாஹ் நிரூபிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. அவதூறு
கற்பிப்பவர்களுக்கும் பொய்யர்களுக்கும் எத்தகைய இழிவுகளும் வெட்கக்கேடுகளும் ஏற்படுமோ அத்தகைய அடியை இறைவன் தங்கள் மீது இறக்குவான். தாங்கள் திருக்குரான் மீதும் ஹஸ்ரத் நபியல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஈமான் கொள்வதாக வாதிடுகிறீர். மௌலவி சாஹிப், தாங்கள் இந்த கூற்றில் உண்மையாளராக இருந்தால் சோதனைக்காக களத்திற்கு வாருங்கள். அப்போது அல்லாஹ் நமக்கிடையே தீர்ப்பு வழங்குவான். யார் பொய்யரோ யார் தஜ்ஜாலோ அவர் முகம் கருக்கட்டும். உண்மைக்கு ஆதரவாக இப்போது எனது உள்ளத்தில் ஒரு விஷயம் எழுகிறது. என்னால் அதை தடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அது எனது சொந்த எண்ணமல்ல, மாறாக எனது இறைவனிடமிருந்து பெரும் வேகத்துடன் பொங்கி எழும் செய்தியாகும். அது என்னவென்றால், தாங்கள் என்னை காஃபிர் என்று கூறி பொய் சொல்வது எனது இயல்பின் குணம் என்று தீர்மானித்திருப்பதால் அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக கூறுகிறேன், மேற்சொன்ன முறைப்படி என்னுடன் மோதுவதற்கு உடனடியாக வாருங்கள். திருக்குரான் மற்றும் ஹஸ்ரத் நபியல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றுப்படி யார் கத்தாப், தஜ்ஜால், காஃபிர் என்பது அப்போது தெரிய வரும். இதன் தொடர்ச்சியாக ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேலும் கூறுகிறார்கள், இதனுடன் கூடவே உண்மையாளர்களை சோதிப்பதற்கான மற்றொரு வழியும் உண்டு. அதனை அல்லாஹ்வே உருவாக்குகிறான். அது என்னவென்றால், சில நேரங்களில் மனிதன் எத்தகையதொரு சோதனையில் சிக்கிக் கொள்கிறான் என்றால், அந்த நேரத்தில் பொய் சொல்வதை தவிர தப்பிப்பதற்கோ அல்லது வெற்றி பெறுவதற்கோ வேறு எந்த வழியும் அவனுக்கு தெரிவதில்லை. அப்போதுதான் அவனது இயல்பில் உண்மை இருக்கிறதா அல்லது பொய் இருக்கிறதா என்பது சோதிக்கப்படுகிறது. மௌலவி சாஹிப் அவர்களே, ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இயல்பிலேயே பொய்யும் ஏமாற்றுதலும் இருக்கிறது என்று மௌலவி சாஹிப் அவர்கள் எழுதியிருந்தார்கள் அல்லவா? அதற்கு ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், உண்மை எது பொய் எது என்பது சோதனை நேரத்தில் தான் தெரிய வரும். அத்தகைய இக்கட்டான நேரத்தில் ஒருவனது நாவிலிருந்து உண்மை வெளிப்படுகிறதா அல்லது தனது உயிர், கண்ணிய மற்றும் உடைமைகளுக்கு பாதிப்பு வந்துவிடுமோ என்று அஞ்சி அவன் பொய் பேசத் தொடங்குகிறானா என்பதே விஷயம். இத்தகைய உதாரணங்கள் இந்த எளியவனுக்கு பல முறை ஏற்பட்டுள்ளன. அவற்றை விரிவாக கூறுவது உரையை நீட்டிக்கும் என்பதால் 3 உதாரணங்களை மட்டும் இங்கே குறிப்பிடுகிறேன். இவற்றுக்கு நிகரான உண்மைக்கான சோதனை களங்கள் தங்களுக்கும் ஏற்பட்டிருந்தால் அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவற்றை ஆதாரங்களுடன் தாங்கள் கண்டிப்பாக வெளியிட வேண்டும். அதன் மூலம் தங்களது வாதம் வெறும் வாய் வார்த்தை அல்ல, மாறாக சோதனையிலும் துன்பத்திலும் சிக்கிய போதும் தாங்கள் உண்மையை முறிக்கவில்லை, ஒருபோதும் பொய் சொல்லவில்லை என்பது தெரிய வரும். இந்த வாதத்தை செய்துவிட்டு போட்டிக்கு வாருங்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது வாழ்க்கையிலிருந்து 3 உதாரணங்களை கூறினார்கள். அன்னார் கூறுகிறார்கள், 1. எனது தந்தை காலமான பிறகு லாகூரைச் சேர்ந்த மிர்சா ஆசம் பேக் என்பவர் காதியானில் உள்ள எங்களது சொத்துக்களில் பங்குதாரர்களாக இருந்தவர்களுடன் இணைந்து எனக்கும் எனது மறைந்த சகோதரர் மிர்சா குலாம் காதிர் அவர்களுக்கும் எதிராக மாவட்ட நீதிமன்றத்தில் நில உரிமை தொடர்பான வழக்கை தொடர்ந்தார். அந்த பங்குதாரர்களுக்கு நிலத்தின் மீது எவ்வித ஈடுபாடும் இல்லை என்பதை நான் வெளிப்படையாக அறிந்திருந்தேன். ஏனென்றால் சீக்கிய ஆட்சி காலத்தில் அது கைவிட்டு போன ஒரு பொருளாக இருந்தது. எனது தந்தை அவர்கள் தனி ஒருவராக பல வழக்குகளை நடத்தி அந்த நிலத்தையும் மற்ற கிராமங்களையும் மீட்டெடுப்பதற்காக சுமார் 8000 ரூபாய் வரை செலவு செய்திருந்தார். அதில் அந்த பங்குதாரர்கள் ஒரு பைசா கூட வழங்கவில்லை. எனவே இந்த வழக்கு நடந்து கொண்டிருந்த போது நான் வெற்றி பெறுவதற்காக துவா செய்த போது எனக்கு இந்த இல்ஹாம் கிடைத்தது. உஜீபு குல்ல துஆயிக இல்லா ஃபி ஷுரகாயிக், அதாவது உமது அனைத்து துவாக்களையும் நான் ஏற்றுக்கொள்வேன், ஆனால் உமது பங்குதாரர்கள் விஷயத்தில் மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீர் செய்யும் இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஆகவே இந்த இறை செய்தியை பெற்றவுடன் எனது சகோதரர் மற்றும் அனைத்து ஆண் பெண் உறவினர்களையும், அவர்களில் சிலர் இப்போதும் உயிருடன் உள்ளனர், ஒன்று கூட்டி இந்த பங்குதாரர்களுக்கு எதிராக வழக்கு நடத்தாதீர்கள், இது இறை விருப்பத்திற்கு மாறானது, நாம் வழக்கு நடத்துவதை அல்லாஹ் விரும்பவில்லை என்று வெளிப்படையாக கூறிவிட்டேன். ஆனால் அவர்கள் அதனை ஏற்கவில்லை. இறுதியில் அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். இருப்பினும் எனது தரப்பில் ஆயிரக்கணக்கான ரூபாய் நஷ்டத்தை அடைந்த போதிலும் நான் அதில் மன உறுதியை காட்டினேன். நான் பண நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அல்லாஹ் தடுத்ததால் தான் நான் அந்த வழக்கை நடத்தவில்லை என்பதில் உறுதியாக இருந்தேன். எனக்கு எதிரிகளாக இருப்பவர்கள் கூட நான் அந்த வழக்கை நடத்தவில்லை என்பதற்கு சாட்சிகளாக உள்ளனர். நிலம் தொடர்பான அனைத்து பொறுப்புகளும் எனது சகோதரரின் கையில் இருந்ததால் நான் அவருக்கு மீண்டும் மீண்டும் புரிய வைத்தேன். ஆனால் அவர் அதை கேட்கவில்லை. இறுதியில் நஷ்டத்தை சந்தித்தார். அந்த வழக்கிலும் தோற்று போனார். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துரைத்த 2வது உதாரணம்
என்னவென்றால் சுமார் 15 அல்லது 16 ஆண்டுகள் இருக்கலாம், அல்லது அதற்கும் சற்று கூடுதலாக இருக்கலாம். இந்த எளியவன் ஆரியர்களுக்கு பதிலடியாக இஸ்லாத்திற்கு ஆதரவாக ஒரு கட்டுரையை எழுதினேன். அதனை அச்சிடுவதற்காக அம்ரித்சரில் வசித்து வந்த ரலியா ராம் என்ற ஒரு கிறிஸ்தவரின் அச்சகத்திற்கு அனுப்பினேன். அவர் ஒரு வழக்கறிஞராகவும் இருந்தார், சொந்தமாக ஒரு செய்தித்தாளையும் நடத்தி வந்தார். அந்த கட்டுரையை 2 பக்கமும் திறந்த நிலையில் இருந்த ஒரு பார்சலில் அனுப்பி அதற்குள் ஒரு கடிதத்தையும் வைத்திருந்தேன். அந்த கடிதத்தில் இஸ்லாத்திற்கு ஆதரவாகவும் பிற மதங்களின் கொள்கைகளை மறுத்தும் சில வாசகங்கள் இருந்தன. மேலும் அந்த கட்டுரையை விரைவாக அச்சிடுமாறு அதில் வலியுறுத்தியிருந்தேன். மத ரீதியான காழ்ப்புணர்ச்சி கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவர் ஆத்திரமடைந்தார். தபால் சட்டப்படி அஞ்சல் பார்சலில் தனியாக ஒரு கடிதத்தை வைப்பது குற்றமாகும். இது பற்றி இந்த எளியவனுக்கு எவ்வித தகவலும் தெரிந்திருக்கவில்லை. இத்தகைய குற்றத்திற்கு தபால் சட்டப்படி 500 ரூபாய் அபராதம் அல்லது 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இதனை எதிர்ப்பாளர் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தபால் துறை அதிகாரிகளும் இது குறித்து புகார் அளித்து என் மீது வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு பற்றி எனக்கு தெரிய வருவதற்கு முன்பே வழக்கறிஞர் ரலியா ராம் என்னை கடிப்பதற்காக ஒரு பாம்பை என்னிடம் அனுப்பியுள்ளார். நான் அதனை மீனை போல பொறித்து அவரிடமே திருப்பி அனுப்பிவிட்டேன் என்று அல்லாஹ் ஒரு கனவின் மூலம் எனக்கு இதனை வெளிப்படுத்தினான். இறுதியில் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு முடிவுக்கு வந்த விதம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக அமைந்தது என்பதையே அந்த கனவு உணர்த்தியது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் நான் குர்தாஸ்பூர் மாவட்ட நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டேன். வழக்கு தொடர்பாக நான் எந்தெந்த வழக்கறிஞரிடம் ஆலோசித்தேனோ அவர்கள் அனைவரும் பொய் சொல்வதை தவிர வேறு வழி இல்லை என்று கூறினார்கள். அந்த பார்சலில் கடிதம் எதையும் வைக்கவில்லை. ரலியா ராம் தான் அதனை உள்ளே வைத்திருப்பார் என்று வாக்குமூலம் கொடுங்கள் என ஆலோசனை வழங்கினார்கள். மேலும் இவ்வாறு கூறினால் சாட்சியங்களின் அடிப்படையில் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். 2-4 பொய் சாட்சிகளை கொடுத்தால் தப்பித்து விடலாம், இல்லையெனில் இந்த வழக்கிலிருந்து தப்புவது மிக கடினம் என்று என்னை தேற்றுவதற்காக கூறினர். ஆனால் நான் அவர்களுக்கு பதிலளிக்கையில் எந்த சூழலிலும் நான் உண்மையை கைவிட விரும்பவில்லை. எது நேருமோ அது நேரட்டும், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். ஆனால் நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று கூறிவிட்டேன். அன்றைய தினமோ அல்லது அடுத்த நாளோ நான் ஒரு ஆங்கிலேய நீதிபதியின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டேன். எனக்கு எதிராக தபால் துறை அதிகாரி அரசு தரப்பு வாதியாக நின்றார். அப்போது நீதிபதி எனது வாக்குமூலத்தை தனது கைப்பட எழுதினார். முதலாவதாக என்னிடம், இந்த கடிதத்தை உமது பார்சலுக்குள் நீர்தான் வைத்தீரா? இந்த கடிதமும் பார்சலும் உமக்கு சொந்தமானதா என்று கேட்டார். அப்போது நான் எவ்வித தயக்கமுமின்றி, ஆம், இது எனது கடிதம்தான், எனது பார்சல்தான். நான் தான் இந்த கடிதத்தை பார்சலுக்குள் வைத்து அனுப்பினேன். ஆனால் அரசாங்கத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற தீய எண்ணத்தில் நான் இதனை செய்யவில்லை. அதாவது ஸ்டாம்பு சேமிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்படுத்த நான் நினைக்கவில்லை. மாறாக இந்த கடிதத்தை அந்த கட்டுரையின் ஒரு பகுதியாகவே நான் கருதினேன். இதில் எவ்வித தனிப்பட்ட விஷயங்களும் எழுதப்படவில்லை என்று பதிலளித்தேன். இதனை கேட்டவுடனேயே அல்லாஹ் அந்த ஆங்கிலேய நீதிபதியின் உள்ளத்தை என் பக்கம் திருப்பிவிட்டான். எனக்கு எதிராக நின்ற தபால் துறை அதிகாரி ஆங்கிலேயத்தில் நீண்ட உரைகளை நிகழ்த்தினார். பெரும் கூச்சலிட்டார். அவர் பேசியவை எனக்கு புரியவில்லை என்றாலும் அவர் முன்வைத்த ஒவ்வொரு வாதத்திற்கு பிறகும் அந்த நீதிபதி ஆங்கிலத்தில் நோ நோ, இல்லை இல்லை என்று கூறி அவரது வாதங்கள் அனைத்தையும் நிராகரிப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இறுதியாக அரசு தரப்பு அதிகாரி தனது வாதங்கள் அனைத்தையும் முடித்த பிறகு, தனது மனக்குமுறலை கொட்டி தீர்த்த பிறகு நீதிபதி தீர்ப்பை எழுத தொடங்கினார். சுமார் 1 வரி அல்லது 1.5 வரிகள் மட்டுமே எழுதிவிட்டு என்னை பார்த்து, சரி, தாங்கள் செல்லலாம் என்று கூறினார். இதனை கேட்டவுடன் நான் நீதிமன்ற அறையை விட்டு வெளியே வந்து எனது உண்மையான பேரருளாளனாகிய அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினேன். எனக்கு எதிராக போட்டியிட்டது ஒரு ஆங்கிலேய அதிகாரி, வழக்கே நடத்திய துறையின் அதிகாரியும் ஒரு ஆங்கிலேயர். அத்தகைய சூழலிலும் இறைவன் எனக்கு வெற்றியை வழங்கினான். உண்மைத்தன்மையின் பரக்கத்தினால் அல்லாஹ் என்னை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றினான் என்பதை நான் நன்கு அறிவேன். இதற்கு முன்பே நான் மற்றொரு கனவையும் கண்டிருந்தேன். ஒருவர் எனது தொப்பியை பிடுங்குவதற்காக கையை நீட்டுகிறார். நான், என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டதும் அவர் அந்த தொப்பியை எனது தலையிலேயே இருக்க விட்டுவிட்டு, பரவாயில்லை,
நன்மையே நடக்கும் என்று கூறினார். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துரைத்த மூன்றாவது உதாரணம் என்னவென்றால், எனது மகன் சுல்தான் அகமது இந்து நபர் ஒருவர் மீது வழக்கு தொடர்ந்தார். அந்த நபர் எங்களது நிலத்தில் ஒரு வீட்டை கட்டிவிட்டார் என்பதே அந்த வழக்கின் அடிப்படை. எனவே அந்த வீட்டை இடிக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. அந்த வழக்கை ஆயத்தம் செய்த முறையில் உண்மைக்கு மாறான ஒரு விஷயம் இடம்பெற்றிருந்தது. அது நிரூபிக்கப்பட்டால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படக்கூடிய நிலையில் இருந்தது. அவ்வாறு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டால் சுல்தான் அகமதுக்கு மட்டுமின்றி எனக்கும் அந்த நில உரிமை பறிபோகும் நிலை இருந்தது. அப்போது எதிர்த்தரப்பினர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு என்னை சாட்சியாக சேர்த்தனர். இவரை சாட்சியாக வைப்போம், இவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் கூறினர். நான் இதற்காக பட்டாலா சென்றேன். அங்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அருகிலுள்ள துணை அஞ்சல் அதிகாரி பாபு ஃபத்துஹுத்தீன் என்பவரின் வீட்டில் தங்கினேன். அந்த வழக்கு ஒரு இந்து நீதிபதியிடம் இருந்தது. அவருடைய பெயர் இப்போது நினைவில்லை. ஆனால் அவர் ஒரு காலில் ஊனமுற்றவராக இருந்தார். அப்போது சுல்தான் அகமதுவின் வழக்கறிஞர் என்னிடம் வந்து, வழக்கு விசாரணைக்கான நேரம் வந்துவிட்டது, தாங்கள் என்ன வாக்குமூலம் அளிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நான் எது உண்மையான விஷயமோ அதே வாக்குமூலமாக அளிப்பேன் என்று கூறினேன். அதை கேட்ட அவர், அப்படியானால் தாங்கள் நீதிமன்றத்திற்கு வரவேண்டிய அவசியமே இல்லை, நானே சென்று விடுகிறேன், வழக்கை தொடர்ந்து நடத்துவதில் எந்த பயனும் இல்லை, தாங்கள் உண்மையை சொன்னால் இந்த வழக்கு இப்போதே முடிந்துவிடும் என்று கூறினார். மேலும் அவர், நான் வழக்கிலிருந்து பின்வாங்குகிறேன் என்று கூறிவிட்டு திரும்பிச் சென்றார். இவ்வாறாக உண்மையை பேண வேண்டும் என்பதற்காக மட்டுமே அந்த வழக்கை நானே தோல்வியடையச் செய்தேன். அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக உண்மையை பேசுவதற்கு முன்னுரிமை வழங்கினேன். அதன் மூலம் ஏற்பட்ட நிதி இழப்பை ஒரு பொருட்டாகவே நான் கருதவில்லை. நான் இறைவனின் பொருத்தத்தையே நாடினேன். இந்த இறுதி இரண்டு முன்மாதிரிகளும் ஆதாரமற்றவை அல்ல. முதல் சம்பவத்திற்கு குர்தாஸ்பூர் வழக்கறிஞர் ஷேக் அலி அகமது அவர்களும் CSI சர்தார் முகமது ஹயாத் கான் சாஹிப் அவர்களும் சாட்சிகளாவர். மேலும் குர்தாஸ்பூர் அலுவலகத்தில் அந்த வழக்கின் கோப்புகளும் இருக்கும். இரண்டாவது சம்பவத்திற்கு பாபு ஃபத்துஹுத்தீன் மற்றும் பெயர் நினைவில்லாத அந்த வழக்கறிஞரும் இப்போது லூதியானாவிற்கு மாற்றலாகிவிட்ட அந்த நீதிபதி ஆகியோரை சாட்சிகளாவர். இந்த வழக்கு நடந்து சுமார் 7 ஆண்டுகள் இருக்கும். பட்டாலாவின் பட்வாரி நபி பக்ஷ் என்பவரும் இதற்கு ஒரு சாட்சியாவார். இப்போது இது நினைவிற்கு வருகிறது. இப்போது ஹசரத் ஷேக் சாஹிப் அவர்களே, அதாவது மௌலவி பட்டால்வி சாஹிப்பை விழித்து ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இப்போது ஹசரத் ஷேக் சாஹிப் அவர்களே, தங்களது உயிர், கௌரவம் மற்றும் பொருள் ஆகியவை ஆபத்தில் இருந்தபோது உண்மையை சொன்னால் நஷ்டம் ஏற்படும் என்று தெரிந்தும் தாங்கள் உண்மையை விடாமல் இருந்ததற்கு தங்களிடமும் இத்தகையதொரு கடுமையான சோதனை கால முன்மாதிரி ஏதேனும் இருந்தால் அந்த சம்பவத்தை அதன் முழுமையான ஆதாரங்களுடன் அல்லாஹ்வுக்காக எடுத்து வையுங்கள். இல்லையெனில் இந்த காலத்து அநேக முல்லாக்கள் மற்றும் மௌலவிகளின் பேச்சுக்கள் வெறும் வாய் வார்த்தைகளே என்பதுதான் எனது நம்பிக்கை. இவர்கள் ஒரு பைசாவிற்காக கூட தனது ஈமானை விற்க தயாராக உள்ளனர். ஏனென்றால் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்து மௌலவிகளை படைப்பினங்களிலேயே மிக மோசமானவர்கள் என்று கூறியுள்ளார்கள். மேலும் தங்களுடைய முஜதித் நவாப் சித்திக் ஹசன் கான் மர்ஹூம் அவர்கள் தமது ஹுஜஜுல் கராமா நூலில் அந்த இறுதி காலம் இதுதான் என்றும் ஒப்புக்கொண்டுள்ளார். எனவே இத்தகைய மௌலவிகளின் தூய்மையையும் இறையச்சத்தையும் ஆதாரமின்றி ஏற்றுக்கொள்வது என்பது ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றை மறுப்பதாகும். எனவே தாங்கள் ஒரு முன்மாதிரியை எடுத்து வையுங்கள். அவ்வாறு எடுத்து வைக்க தவறினால் தங்களிடம் உண்மை பேசுவதற்கான வாதம் மட்டுமே உள்ளது என்பதும் சோதனையின்றி எவ்வித வாதமும் ஏற்புடையதல்ல என்பதும் நிரூபணமாகும். தங்களுடைய அகநிலையை அல்லாஹ் அறிவான். தாங்கள் எப்போதாவது பொய் மற்றும் அவதூறு என்ற அசுத்தத்தில் சிக்கினீரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, அல்லாஹுக்கு தெரியும். மறைவானவற்றை அவன் மட்டுமே அறிகிறான், அல்லது தங்களை பற்றி நன்கு அறிந்தவர்களுக்கு அது தெரியும். சோதனையின் போது யார் உண்மையாளராக வெளிப்பட்டு உண்மையை கைவிடாமல் இருக்கிறாரோ அவரது உண்மையின் மீது முத்திரை பதிக்கப்படுகிறது. அத்தகைய முத்திரை தங்களிடம் இருந்தால் அதனை எடுத்து வையுங்கள். இல்லையெனில் அல்லாஹ் தங்களது ரகசியத்தை வெளிப்படுத்தி விடாமல் இருக்கும் வண்ணம் அவனுக்கு அஞ்சுங்கள். மிர்சா சுல்தான் அகமது சாஹிப் அவர்கள் அந்த வீட்டை இடிப்பது தொடர்பாக தொடர்ந்த வழக்கின் பின்னணியில் உள்ள கூடுதல் விவரங்கள் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஜம்மு மாகாணத்தில் அரசு அதிகாரியாக பணியாற்றி வந்த
ஷங்கர்தாஸ் என்ற ஓர் இந்து நபர் காதியானில் உள்ள மஸ்ஜித் அக்ஸாவிற்கு கிழக்கு திசையில் காலியாக கிடந்த நிலத்தை ஆக்கிரமித்து அங்கு ஒரு வீட்டை கட்டியிருந்தார். பிற்காலத்தில் அந்த இடத்தில்தான் சதர் அஞ்சுமன் அஹமதியாவின் அலுவலகங்கள் அமைக்கப்பட்டன. மிர்சா சுல்தான் அகமது சாஹிப் அவர்கள் அந்த வீட்டை இடிக்க கோரி வழக்கு தொடர்ந்தார். ஆனால் வழக்கின் கோப்பில் உண்மைக்கு மாறான ஒரு விபரம் இடம்பெற்றிருந்தது. அது நிரூபிக்கப்பட்டால் வழக்கு தள்ளுபடி செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் அந்த நிலத்தின் மீதான உரிமை பறிபோகும் என்பதால் மிர்சா சுல்தான் அகமது அவர்களுக்கும், இன்னும் கூறுவதென்றால் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் கூட நஷ்டம் ஏற்படும் நிலை இருந்தது. எதிர்த்தரப்பான சங்கர்தாஸுக்கு அந்த நிலத்தின் மீது உரிமை இல்லை என்றாலும் ஆக்கிரமிப்பு மூலம் அது அவர் வசமே இருந்தது. அவர் அந்த இடத்திற்கு உரிமையாளராக இருக்கவில்லை, ஆனால் அதை ஆக்கிரமிப்பு செய்திருந்தார். சட்ட ரீதியாகவோ அல்லது எதிர்ப்பின் அடிப்படையிலோ இதிலிருந்து அவர்கள் பயன்பெறவே விரும்பினர். எனவே அவர்கள் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சாட்சியளிக்க வருமாறு கோரினர். ஏனென்றால் அவர்கள் எவ்வளவு கடும் எதிரிகளாக இருந்தாலும் மிர்சா சாஹிப் அவர்கள் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார்கள் என்பதும், எதிர்த்தரப்பின் ஆக்கிரமிப்பு நீண்ட காலமாக உள்ளது என்று அன்னார் நீதிமன்றத்தில் உண்மையை சொல்லிவிடுவார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. எதிர்த்தரப்பினர் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சாட்சியாக அழைத்திருப்பதை அறிந்த மிர்சா சுல்தான் அகமது சாஹிப் அவர்களும் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் பொய் பேச மாட்டார்கள் என்பதை அறிந்திருந்த காரணத்தால் அந்த வழக்கையை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். எவ்வாறு இருப்பினும் பெரிய மாளிகை போன்ற அந்த வீட்டின் வரலாறு இதுதான். அது டெபுட்டி சங்கர்தாஸின் மாளிகை என்று அழைக்கப்பட்டது. அவர் மிகவும் மார்க்க துவேஷம் கொண்டவராகவும் பெரும் எதிர்ப்பாளராகவும் இருந்தார். அவருடைய அந்த உயரமான வீட்டினால் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வீடுகளின் மறைவுத்தன்மைக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. அதுவும் அந்த வழக்கை தொடர ஒரு காரணமாக இருந்தது. அவருடைய எதிர்ப்பு எத்தகையதாக இருந்தது என்றால், தொழுகையாளிகள் மஸ்ஜித் அக்ஸாவிற்கு செல்லும் போது இந்த டெபுட்டி தனது வீட்டின் வாசலில் அமர்ந்து கொண்டு செல்பவர்களை கெட்ட வார்த்தைகளால் திட்டுவார். பல்வேறு வழிகளில் துன்பங்களையும் இடையூறுகளையும் கொடுப்பார். அவருடைய தொல்லைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தமது எஜமானர் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் முறையிடும் போது அன்னார் மிகுந்த மன உறுதியுடனும் கம்பீரத்துடனும் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பார்கள். பொறுமை காப்பீர்களாக, இறைவனின் முகாமுக்கு முன்னால் எவரும் நிலைக்க முடியாது. அவர் தனது ஒரு முகாமை அமைத்திருக்கலாம், ஆனால் நமது முகாமோ இறைவனுடைய முகாமாகும். அதன் முன்னால் எவரும் நிற்க முடியாது என்று கூறுவார்கள். பிறகு பார்ப்பவர்கள் பார்த்தார்கள், கேள்விப்பட்டவர்கள் கேள்விப்பட்டார்கள். டெபுட்டி சாஹிப்பின் அந்த ஆடம்பரமான வீடு பாலடைய தொடங்கியது. இறுதியில் அவர் அங்கிருந்து நோயுற்றோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலோ வெளியேறினார். அந்த வீட்டை ஹசரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி அவர்கள் விலைக்கு வாங்கினார்கள். பிறகு 1932 அங்கு சதர் அஞ்சுமன் அஹமதியாவின் அலுவலகங்கள் நிறுவப்பட்டன. ஹசரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை திறந்து வைத்தார்கள். இறைவனின் வல்லமை எத்தகையது என்றால், நேற்று எந்த நபர் மமதையுடன் தனது வீட்டின் முன்னால் அமர்ந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு செல்லும் நோயாளிகளை அனுமதிக்கவில்லையோ, இன்று இறை நியதி அவருடைய பெயர் தடயமே இல்லாமல் அழித்துவிட்டு அந்த வீடு முழுவதையும் அந்த பகுதி முழுவதையும் ஒரு பள்ளிவாசலாக ஆக்கிவிட்டது. மஸ்ஜித் அக்ஸாவின் ஒரு பகுதியாக அது உள்ளது. ஹசரத் அக்தஸ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நேர்மை மற்றும் உண்மையின் அடிப்படையிலான அந்த சாட்சியத்தில் எத்தகைய மகத்தான அருள் உள்ளது என்று பாருங்கள். அன்னார் உண்மையை விடவில்லை. அதற்காக குடும்ப கௌரவத்தையோ அல்லது நிலம் மற்றும் சொத்துக்கள் பறிபோவதையோ அன்னார் பொருட்படுத்தவில்லை. அனைத்தையும் தமது கைகளால் தியாகம் செய்தார்கள். ஆனால் இறைவன் அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு எவ்வாறான மேன்மையையும் அருளையும் வழங்கினான் என்றால், இன்று அது மினாரத்துல் மசீஹுக்கு கீழே ஏக இறைவனை வணங்கும் ஓர் இல்லமாக திகழ்கிறது. ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வழக்கின் போது வாதிட்ட வழக்கறிஞரை பற்றி எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். அக்காலத்தில் பெரும்பாலான வழக்குகளில் குர்தாஸ்பூரை சார்ந்த ஷேக் அலி அஹ்மது சாஹிப் என்ற வழக்கறிஞரே அன்னாருக்காக வாதிடுவார். அன்னாருடைய தூய்மையான வாழ்க்கையை பார்த்த பிறகும், அன்னாருடைய வாதத்திற்கு பிறகு அவர் அகமதியாகவில்லை என்றாலும் அன்னார் மீது மிகுந்த நல்லெண்ணம் கொண்டிருந்தார். தபால் தொடர்பான அந்த வழக்கின் போது வேறெந்த சாட்சியும் இல்லை. அந்த கடிதம் கட்டுரையின் உள்ளடக்கத்தை சார்ந்ததுதான் என்பதால் அதனை விளம்பரத்தின் ஒரு பகுதி என்றுதான் கூற முடியும். எனவே நான் விளம்பரத்தை தான் அனுப்பினேன், கடிதம் எதனையும் அனுப்பவில்லை என்று
பொய் ஏதுமின்றி உங்களால் கூற முடியும் என்று அவர் ஆலோசனை கூறினார். ஆனால் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதனை ஏற்க மறுத்துவிட்டார்கள். அது முடியாது, உண்மையின் நுணுக்கமான நிலைக்கு இது எதிரானது. நான் அதற்குள் கடிதத்தை வைத்திருந்தேன். அது கட்டுரையின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அது ஒரு கடிதம்தான். எனவே கடிதத்தை வைத்தேன் என்றுதான் கூறுவேன். நான் செய்த ஒரு காரியத்தை எவ்வாறு மறுக்க முடியும் என்று கூறினார்கள். அவ்வாறே அன்னார் நீதிமன்றத்தில் ஆஜரான போது நீதிபதி, கட்டுரைக்குள் ஏதேனும் கடிதம் வைத்தீர்களா என்று கேட்டார். அதற்கு அன்னார் ஆம் என்று பதிலளித்தார்கள். இந்த உண்மைத்தன்மை மற்றவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒருபுறம் இருக்க, நீதிபதி மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால், அவர் அன்னாரை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விட்டார். வேண்டுமென்றே செய்யாத ஒரு குற்றத்திற்காக இத்தகைய நேர்மையான மனிதருக்கு தண்டனை வழங்க முடியாது என்று கூறிவிட்டார். அந்த தபால் தொடர்பான வழக்கின் வழக்கறிஞரை பற்றி குறிப்பிடும்போது ஹசரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள். வழக்கறிஞர் ஷேக் அலி சாஹிப் அவர்கள் என்னிடமே நேரில் இதை தெரிவித்தார். இது ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி அவர்களிடம் அந்த வழக்கறிஞர் அந்த வழக்கின் சம்பவங்களை விவரிக்கும் போது கூறிய வாக்குமூலமாகும். அவர் என்ன கூறினார் என்றால், இந்த வழக்கு இறுதியாக தீனா நகர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அந்த பார்சலுக்குள் கடிதம் ஏதும் வைக்கவில்லை என்று மிர்சா சாஹிப் அவர்கள் மறுத்துவிட வேண்டும் என்று நான் எவ்வளவோ விரும்பினேன். ஏனெனில் அந்த கடிதம் அந்த பார்சலுக்குள்ளிருந்துதான் எடுக்கப்பட்டது என்பதற்கு எவ்வித ஆதாரமும் இருக்க முடியாது என்பது எனது கருத்து. அது தொடர்பான சாட்சியங்களும் இருக்கவில்லை. மத வேறுபாடு காரணமாக லாலா ரலியாராமின் சாட்சியமும் நீதிமன்றத்தில் ஈடுபடாது. நான் எந்த அளவுக்கு வற்புறுத்தினேனோ அந்த அளவுக்கு மிர்சா சாஹிப் அவர்கள் அதனை மறுத்தார்கள். இதன் முடிவு நல்லதாக இருக்காது என்றும், வீணாக ஒரு கண்ணியமான குடும்பத்தைச் சேர்ந்தவர் மீது குற்றவியல் வழக்கில் தண்டனை பெற்றார் என்ற கரை படிந்துவிடும் என்றும் நான் அன்னாரிடம் மீண்டும் மீண்டும் கூறினேன். சூழ்நிலை இப்போது தங்களுக்கு எதிராகவே உள்ளது என்றேன். ஆனால் அன்னாரோ, அதாவது ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோ எனது பேச்சை கேட்கவில்லை. எனது வாதத்தின் காரணமாக இந்த வழக்கில் தோல்வி ஏற்பட்டால் அது குடும்பத்தினரிடையே எனக்கு பெரும் அவப்பெயரை தரும் என்று நான் கருதினேன். எனவே நான் இதனை மறுக்க மாட்டேன் என்று ஹஜ்ரத் மிர்சா சாஹிப் அவர்கள் உறுதியாக கூறிய போது அதனை ஒரு சாக்காக பயன்படுத்தி கொண்டு, தாங்கள் எனது பேச்சை கேட்கவில்லை என்றால் நான் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த மாட்டேன், தங்களுக்காக என்னால் வாதாட முடியாது என்று கூறிவிட்டேன். என்னை பொறுத்தவரை வழக்கில் தண்டனை கிடைத்தால் வழக்கறிஞரின் ஆலோசனைக்கு எதிராக செயல்பட்டதால் தான் இப்படி நேர்ந்தது என்ற பழி அன்னார் மீதே விழும் என்று நான் எண்ணினேன். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்டனை கிடைத்துவிடும் என்று வக்கீல் சாஹிப் அவர்களும் உறுதியாக நம்பினார்கள். தண்டனை கிடைத்துவிட்டால் இந்த வழக்கறிஞர் சரியாக வாதாட தெரியாதவர் என்று மக்கள் தன்னை தூற்றுவார்கள் என்றும் அவர் அஞ்சினார். அவர் கூறுகிறார், எனது அவப்பெயருக்கு அஞ்சி நான் கோபத்தை வெளிப்படுத்திவிட்டு நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை. நான் இல்லாமலேயே விசாரணை நடந்து முடிந்தது. ஆனால் எனது வியப்பிற்கு அளவே இல்லை. வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்ததை அறிந்ததும் எனக்கு வருத்தமாக இருந்தது. வீணாக கிடைக்கவிருந்த ஒரு வெற்றியின் பெருமையை நான் இழந்து விட்டேனே, இப்போது காலம் கடந்து விட்டது என்று நான் வருத்தப்பட்டேன். ஷேக் அலி அஹ்மது சாஹிப் அவர்கள் இந்த சம்பவத்தை கூறும்போது ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மன உறுதி மற்றும் நேர்மையை பெரிதும் பாராட்டுவார். அந்த குடும்பத்துடனான அவரது தொடர்பு அவர் இறக்கும் வரை நீடித்தது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொதுவாக அனைத்து வழக்குகளிலும் அவரிடம் ஆலோசனை பெறுவதை விரும்புவார்கள். அவருக்கு கண்ணியமும் அளிப்பார்கள். இதே போன்ற பல்வேறு வழக்குகளை பற்றி குறிப்பிடும்போது ஹஜ்ரத் ஷேக் நூர் அஹ்மது சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், எனது தந்தையும் பெரிய தந்தையும் அடிக்கடி கூறுவார்கள், எங்களது கிராமம் மிர்சா சாஹிப் அவர்களின் நிலப்பகுதிக்கு உட்பட்டிருந்தது. சில காலம் ஹுசூர் அவர்கள் தமது தந்தையின் பிரதிநிதியாக இருந்தார்கள். எங்களுடன் பலமுறை நீதிமன்ற தவணைகளுக்காக அன்னார் வந்திருக்கிறார்கள். வழக்கிற்கு எத்தகைய பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, அன்னார் எப்போதும் உண்மையின் பக்கமே நிற்பார்கள். எவ்விதத்திலும் அன்னார் உண்மையை நழுவ விட மாட்டார்கள். பொய்யை அருகில் கூட நெருங்க விட மாட்டார்கள். ஹஸ்ரத் மியா அல்லாயார் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் அக்தஸ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு 25 அல்லது 30 வயது இருக்கும்போது அன்னாருடைய தந்தைக்கும் நிலத்தில் இருந்த சில குத்தகைதாரர்களுக்கும் இடையே மரம் வெட்டுவது தொடர்பாக ஒரு தகராறு ஏற்பட்டது. நிலத்தின் உரிமையாளர் என்ற அடிப்படையில் மரங்களும் நமக்கே சொந்தம் என்பது அன்னாருடைய தந்தையின் கருத்தாக இருந்தது. எனவே அவர்கள் குத்தகைதாரர்கள் மீது வழக்கு தொடர்ந்தார். வழக்கினை நடத்துவதற்காக ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
குர்தாஸ்பூர் அனுப்பி வைத்தார். அன்னாருடன் 2 சாட்சிகளும் சென்றனர். ஹஸ்ரத் அக்தஸ் அலை இஸ்லாம் அவர்கள் கால்வாயை கடந்து பத்னாவாலா என்ற கிராமத்தை அடைந்த போது வழியில் சற்று ஓய்வெடுப்பதற்காக அமர்ந்தார்கள். அப்போது உடன் வந்தவர்களிடம் தந்தையாரோ வீணாக வற்புறுத்துகிறார்கள். மரங்களும் பயிர்களை போன்றது தானே, அந்த ஏழை மக்கள் அதனை வெட்டி பயன்படுத்தினால் என்ன நஷ்டம் வந்து ஏற்பட்டுவிடப் போகிறது? எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் அந்த மரங்கள் முழுவதுமே எங்களுக்கே சொந்தம் என்று என்னால் கூற முடியாது. வேண்டுமானால் அதில் எங்களுக்கு ஒரு பங்கு உண்டு என்று கூறலாம் என்றார்கள். அந்த குத்தகைதாரர்களுக்கும் அன்னார் மீது அளவற்ற நம்பிக்கை இருந்தது. எனவே நீதிபதி பரம்பரையாக அங்கு வேலை செய்து வந்த அந்த விவசாயிகளிடம் இது குறித்து கேட்டபோது அவர்கள் எவ்வித தயக்கமும் இன்றி மிர்சா சாஹிப் அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று பதிலளித்தனர். அதாவது பரம்பரையாக அங்கு உழுது பயிரிடும் தொழிலாளர்கள் மிர்சா சாஹிப் அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எங்களிடம் ஏன் சாட்சியம் கேட்கிறீர்கள்? அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார் என்பது எங்களுக்கு தெரியும் என்றனர். நீதிபதி ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேட்டபோது, எனது கருத்தின்படி மரங்கள் பயிர்களை போன்றவை. பயிர்களில் எங்களுக்கு எவ்வாறு பங்கு உள்ளதோ அவ்வாறே மரங்களிலும் பங்கு உண்டு என்று கூறினார்கள். அன்னாருடைய இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நீதிபதி குத்தகைதாரர்களுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தார். அதன் பிறகு ஹுசூர் அவர்கள் காதியான் திரும்பிய போது ஹசரத் மிர்சா குலாம் முர்தசா சாஹிப் அவர்கள் உடன் சென்றவர்களில் ஒருவரிடம் என்ன தீர்ப்பு வந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் வெளியே இருந்தேன், மிர்சா சாஹிப் அவர்கள் உள்ளே சென்றார்கள், அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் கூறிவிட்டார். உடனே ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். நடந்த அனைத்தையும் அன்னார் ஒளிவு மறைவின்றி அப்படியே எடுத்துரைத்தார்கள். அதனை கேட்ட அன்னாருடைய தந்தை கடுமையாக கோபமடைந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மைத்தன்மை தொடர்பான இந்த சம்பவங்களை நான் எடுத்து வைத்தேன். ஒரு தவறான மௌலவி சுமத்திய அவதூறுகளுக்கு அன்னார் அளித்த விரிவான விளக்கம்தான் நீண்டதாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் அன்னார் எப்போதும் உண்மையை முன்னிறுத்தினார்கள், பொய்யை நெருங்கக்கூட இல்லை. இதற்காக தன்னை பின்பற்றுபவர்களுக்கும் எப்போதும் உண்மையிலே நிலைத்திருங்கள் என்று அறிவுறுத்தினார்கள். பையத்து நிபந்தனைகளிலும் கூட பொய்யை வெறுப்போம், உண்மையில் நிலைத்திருப்போம் என்று எழுதப்பட்டுள்ளது. எனவே உண்மையின் இந்த மேலான பண்பை நமக்கே உரிய அடையாளமாக மாற்றிக்கொள்வது இன்று நமது கடமையாகும். அல்லாஹ் நமக்கு அதற்குரிய நல்வாய்ப்பை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.